கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. இந்த வார்த்தைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னீரே ஆண்டவரே. தீ நடுவே நடந்தாலும் நீ அவேகாதிருப்பாய். ஆண்டவரே, வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் எங்களை காத்து வருகிற தெய்வத்துக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. தீமைகளினாலும் கஷ்டங்களினாலும் கண்ணீரினாலும் இருக்கிற எங்களை நீர் ஆற்றி தேற்றி எங்கள் காயங்களை கட்டி ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை நீர் கொடுக்க பருக்கிறபைக்காய் உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறீர். என்னில் இருக்கும் என் இயேசு உலக விட பெரியவர் என்ற நினைவோடு இந்த நாளை நாங்கள் கழிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தீங்கிலிருந்து விலக்கி நன்மையை தருவீராக. நன்மையினால் வாயை திருப்தியாக்குவீராக. காண்டாமிருகத்துக்கு ஒப்பான தேவ பலனை கொடுப்பீராக. உம் அன்பின் கரம், அணைக்கும் கரம், நேசம் கரம் இவர்களை ஆறுதல் படுத்தற்றும், தேற்றற்றும், ஆற்றட்டும். எல்லாவற்றையும் இந்த பொற்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். நீர் எங்களோடு இருக்கும்போது எந்த கவலையும் இல்லை. சொல்லியிருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தீங்கி நாட்களுக்கு எங்களை விலக்கி நன்மை நாட்களுக்கு கொண்டு வாங்க. காரிருள் பூமியை மூடினாலும் தேவரீர் நீர் எங்களோடு இருக்கிறீர். சுவாமி, எங்களை காப்பாற்ற நீர் வருவர் இருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு இந்த ஜப வேலை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு உறவுகளே, கவலைப்படாதிருங்கள். தீங்கி நாட்களே உங்களை தொடராது. ஆமேன் ஆமேன்.